Hello everyone. இது career consultant ஓட assignment number 6. ஸோ இந்த அசைன்மெண்ட்டில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸ் ஓட ப்ரௌஷர் அனாலிசிஸ் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஐ எம் ரம்யா ஆர். ஐ எம் ப்ராக்டிசிங் career consultant in Pick My Career platform. ஓகே, ஃபர்ஸ்ட்டு நம்ம டைப்ஸ் ஆஃப் engineering colleges in தமிழ்நாடு via TNEA. ஸோ TNEA மூலமாக என்னென்ன காலேஜஸ் எல்லாம் வந்து அவைலபிள்னு என்னென்ன காலேஜஸ்லாம் வந்து செக்ரிகேட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இதில் டோட்டல் நம்பர் ஆஃப் காலேஜஸ் வந்து 438. அதில் நம்ம டோட்டலாக அவங்க ஆஃபர் பண்ணுற கோர்சஸ் வந்து பார்த்திங்கன்னா 95. ஸோ இதில் செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸ், கான்ஸ்டிடியூவன்ட் காலேஜஸ், கவர்மெண்ட் காலேஜஸ் அண்ட் யூனிவர்சிட்டி, தென் கவர்மெண்ட் எய்டட் அப்படின்னு காலேஜஸ் அவங்க செக்ரிகேட் பண்ணியிருக்காங்க. இதில் செல்ஃப் ஃபினான்சிங்கில் 404 காலேஜஸ் இருக்குது. கான்ஸ்டிடியூவன்ட் காலேஜஸில் வந்து 16 காலேஜஸ் இருக்குது. கவர்மெண்ட்டில் வந்து 11 காலேஜஸ் அண்ட் யூனிவர்சிட்டியில் 4, கவர்மெண்ட் எய்டடில் 3 காலேஜஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ நம்ம எப்படி வந்து கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்க கோர்ஸ் பேஸ்ட் ஆன் சப்ஜெக்ட் டாமினன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ மேக்ஸ் டாமினன்ஸ் கோர்சஸில் என்னென்னலாம் வரும்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், ஏஐ அண்ட் மிஷின் லேர்னிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், பிக் டேட்டா அனாலிட்டிக்ஸு. ஸோ இது மாதிரி மேனுஃபேக்சரிங் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், மெக்கட்ரானிக்ஸ், இது மாதிரி கோர்சஸ் எல்லாம் வந்து மேக்ஸ் டாமினன்ட் கோர்சஸாக வருது. தென் ஃபிசிக்ஸ் டாமினன்ட் கோர்சஸ் பார்த்தீங்கன்னா ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங், ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங், ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், பிரிண்டிங் அண்ட் பேக்கிங் டெக்னாலஜி, இன்ஸ்ட்ருமெண்ட் அண்ட் கண்ட்ரோல் இன்ஜினியரிங், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ் டாமினன்ட் கோர்சஸாக வருது. தென் கெமிஸ்ட்ரி டாமினன்ட் கோர்சஸ் பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், டெக்ஸ்டைல் கெமிஸ்ட்ரி, டெக்ஸ்டைல் டெக்னாலஜி, பாலிமர் டெக்னாலஜி, இது மாதிரி கோர்சஸ் எல்லாம் கெமிஸ்ட்ரி டாமினண்ட்டாக வருது. தென் பயாலஜி டாமினன்ட் கோர்சஸும் நமக்கு இன்ஜினியரிங்கில் அவைலபிளாக இருக்குது. இதில் பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், பயோடெக்னாலஜி, ஃபேஷன் டெக்னாலஜி, இண்டஸ்ட்ரியல் பயோடெக் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கோர்சஸ் பயாலஜி டாமினண்ட்டாகவும் நமக்கு இன்ஜினியரிங் கோர்சஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ இதில் சீட் மேட்ரிக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இது வந்து NIT திருச்சி, ஐஐடி காஞ்சிபுரம், ஐஐடி திருச்சிராப்பள்ளி, ஐஐடி மெட்ராஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சீட் கேட்டகரி வந்து பிடெக்கு தனியாக எவ்வளோ சீட்ஸ் வந்து அலோகேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத தான் வந்து நம்ம ஸ்லைட்ஸில் கொடுத்துருக்கோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டி காலேஜஸ். ஸோ யூனிவர்சிட்டி காலேஜஸில் இப்போ அண்ணா யூனிவர்சிட்டி பேசிஸ் பண்ண காலேஜஸில் அண்ணா யூனிவர்சிட்டி சிஇடி கேம்பஸில் என்ன இன்டேக் கொடுத்துருக்காங்க, சீட் கொடுத்துருக்காங்க. அண்ணா யூனிவர்சிட்டி MIT கேம்பஸில் என்ன சீட் கொடுத்துருக்காங்க. தென் அண்ணா யூனிவர்சிட்டி ACT கேம்பஸில் கொடுத்துருக்க சீட் இன்டேக்ஸ் இது. அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் கொடுத்துருக்க சீட் இன்டேக்ஸ் இது. தென் அதே மாதிரி கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜஸ். ஸோ கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜஸ் வந்து வித் அஃபிலியேட்டட் டு அண்ணா யூனிவர்சிட்டி. ஸோ இதில் என்னென்ன காலேஜஸ்லாம் வருதுன்னு பார்த்தீங்கன்னா அழகப்ப செட்டியார் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, அட்டானமஸ் காரைக்குடி வருது. தென் தந்தை பெரியார் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, பாகையம் வெள்ளூர் வருது. தென் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர் வருது. தென் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சேலம் வருது. தென் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பர்கூர் கிருஷ்ணகிரி வருது. தென் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் தர்மபுரி. ஸோ இதில் எவ்வளோ சீட்ஸ் நம்ம கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம செக்ரிகேட் பண்ணியிருக்கோம். ஸோ கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் தேனி அண்ட் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் திருச்சிராப்பள்ளி. ஸோ 11 காலேஜஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அஃபிலியேட்டட் அண்ணா யூனிவர்சிட்டி பேஸ் பண்ண காலேஜஸ்க்கும் நம்ம சீட் மேட்ரிக்ஸ் இங்கே கொடுத்துருக்கோம், இந்த ஸ்லைடில் கொடுத்துருக்கோம். தென் PSG டெக்னாலஜி கவர்மெண்ட் எய்டட் காலேஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா 3 கவர்மெண்ட் எய்டட் காலேஜஸ் இருக்குது. ஸோ கவர்மெண்ட் எய்டட் காலேஜஸ்னால் கவர்மெண்ட் வந்து கவர்மெண்ட் சீட்ஸும் இங்கே அவைலபிள் இருக்கும். தென் PSG டெக்னாலஜி ஆஃப் அட்டானமஸ், இவங்க வந்து அவங்களோட கரிக்குலம் வந்து அவங்க பில்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் கவர்மெண்ட் எய்டட் காலேஜஸ்க்கு உரிய இது. தியாகராஜா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டானமஸ் மதுரை, தென் கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அட்டானமஸ். இதில் வந்து என்ன உங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜஸும் கவர்மெண்ட் எய்டடுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் எய்டடில் அவங்களோட சிலபஸ் அண்ட் கரிக்குலமாக அவங்க பில்ட் பண்ணிக்கலாம் ஆஸ் பர் கவர்மெண்ட் ரூல். ஸோ அடுத்து கான்ஸ்டிடியூவன்ட் காலேஜஸ்னு பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் விழுப்புரம், யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திண்டிவனம், தென் ஆரணி திருவண்ணாமலையில் இருக்க யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் காஞ்சிபுரம், தென் அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜனல் கேம்பஸ் கோயம்புத்தூர், யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திருச்சிராப்பள்ளி, தென் அரியலூர், திருக்குவளை, தென் பண்ருட்டி, பட்டுக்கோட்டை, அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜனல் கேம்பஸ் திருநெல்வேலி, யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் நாகர்கோயில், யூனிவர்சிட்டி VOC காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் தூத்துக்குடி, அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜனல் கேம்பஸ் மதுரை, யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ராமநாதபுரம், தென் திண்டுக்கல், தென் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கான்ஸ்டிடியூவன்ட் காலேஜஸில் வந்து உங்களுக்கு வந்து லிஸ்ட் அவுட் ஆகிருக்கு.
தென் NIRF ரேங்க் செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜஸ் வந்து நமக்கு நிறையா இருக்குது. ஸோ இங்கே வந்து அவங்க கவர்மெண்ட் சீட் கோட்டாஸும் இருக்கும், அவங்க மேனேஜ்மெண்ட் கோட்டாஸும் இருக்கும். இதில் வந்து செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸ்ஸு உங்களுக்கு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் ஜாஸ்தியாக இருக்குது. அதை பின்னாடி நம்ம ஸ்லைடில் பார்க்கலாம். தென் ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கில் நம்ம கொடுத்துருக்க லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்க காலேஜஸ் கொடுத்துருக்க சீட் மேட்ரிக்ஸை வந்து நம்ம வந்து ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் ப்ரொசீஜர். ஸோ ப்ரொசீஜர் என்னென்னு ஓவரால் ப்ரொசீஜர் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு நோட்டிஃபிகேஷன் வரும், நம்ம ரெஜிஸ்டர் பண்ணுறோம். ரெஜிஸ்ட்ரேஷன் அட் www.tneaonline.org அப்படிங்கிற சைட்டில் நம்ம ரெஜிஸ்டர் பண்ணுறோம். தென் ஆன்லைன் அப்ளிகேஷனை ஃபில் பண்ணிவிட்டு சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுறோம். இதெல்லாம் வந்து நம்மளோட ப்ராசஸ். தென் அலாட்மெண்ட் ஆஃப் ரேண்டம் நம்பர்ஸ் அலாட் பண்ணுறது, தென் ஆன்லைன் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணுறது, தென் பப்ளிகேஷன் ஆஃப் ரேங்க் லிஸ்ட் அண்ட் கிரீவன்ஸ் ரிட்ரஸல் பண்ணுறது. தென் இதெல்லாம் வந்து நம்ம டிஎன்இஏவோட சைடில் பண்ணுற விஷயம். தென் ஆன்லைன் கவுன்சிலிங் நடக்கும். தென் அலாட்மெண்ட் ஆர்டர் அண்ட் அட்மிஷன். ஸோ இதான் வந்து ஓவரால் ப்ரொசீஜர். ஸோ இதில் வந்து வேரியஸ் கன்ஃபர்மேஷன் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணலான்னா அக்செப்ட் அண்ட் ஜாயின் பண்ணலாம். ஃபஸ்ட்டு அக்செப்ட் அண்ட் ஜாயின், நமக்கு என்ன காலேஜ் கிடச்சிச்சோ அந்த காலேஜை நம்ம அக்செப்ட் பண்ணிவிட்டு நம்ம ஜாயின் பண்ணுறோம். அந்த நம்மளோட ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டரை வந்து நம்ம டவுன்லோட் பண்ணிவிட்டு அதை காலேஜுக்கு ரிப்போர்ட் பண்ணி நம்ம ஃபீஸ் பேமெண்ட் பண்ணி நம்ம காலேஜில் ஜாயின் பண்ணிட்டோம். ஸோ அக்செப்ட் அண்ட் ஜாயின். நெக்ஸ்ட்டு அக்செப்ட் அண்ட் அப்வர்ட் பண்ணுறோம். அக்செப்ட் அண்ட் அப்வர்ட் அப்படின்னா என்னென்னா நம்ம கிடைச்சிருக்க காலேஜை நம்ம டவுன்லோட் பண்ணி அக்செப்டும் பண்ணிக்கிறோம். வேறு ஏதாவது காலேஜ் கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செக்கும் பண்ணிக்கிறோம். ஸோ அக்செப்ட் அண்ட் அப்வர்ட் அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு காலேஜை ஓகே பண்ணுறோம், ஓகேவும் பண்ணிக்கிறோம். நமக்கு ஏதாவது காலேஜ் கிடச்சிச்சின்னா அந்த சாய்ஸும் நம்ம எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிக்ளைன் அண்ட் அப்வர்ட். டிக்ளைன் அண்ட் அப்வர்ட்னா எனக்கு கிடைச்ச காலேஜ் எனக்கு பிடிக்கல, ஸோ நான் டிக்ளைனே பண்ணிவிட்டு நான் வந்து அப்வர்டுக்கு மூவ் பண்ணுறேன். வேறு ஏதாவது காலேஜ் கிடைக்குதான்னு நான் பார்க்குறேன். ஸோ அது டிக்ளைன் அண்ட் அப்வர்ட். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிக்ளைன் அண்ட் மூவ் டு நெக்ஸ்ட் ரவுண்ட். ஸோ நான் டிக்ளைன் பண்ணிவிட்டு நான் வேறு காலேஜ் கிடைக்குதா ரவுண்ட் 1 செலக்ட் பண்ணல, நம்ம டேரெக்டாக ரவுண்ட் 2 நான் செலக்ட் நான் மூவ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி மூவ் ஆகி போகலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிக்ளைன் அண்ட் குவிட்டு. ஸோ நான் டிக்ளைன், எனக்கு பிடிச்ச காலேஜ் எனக்கு பிடிக்கல, நான் டிக்ளைன் பண்ணிக்கிறேன். தென் ஆல்சோ நான் குவிட் ஃப்ரம் த ப்ராசஸ், நான் குவிட் ஆகி வெளியிலையும் வந்துக்கிறேன். தென் பார்த்தீங்கன்னா அப்வர்ட் அண்ட் மூவ் டு நெக்ஸ்ட் வேர்ட். அப்வர்ட் பண்ணி இல்லை அப்வர்ட் பண்ணல, நான் நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு மூவ் பண்ணுறேன். ஸோ இதெல்லாம் வந்து வேரியஸ் கன்ஃபர்மேஷன் ஆப்ஷன்ஸ். ஸோ கவுன்சிலிங் ஒரு ரவுண்டில் என்னென்ன கவுன்சிலிங் ப்ரொசீஜர் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இது ஃபஸ்ட்டு ரவுண்டில் வந்து சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுறோம். ஸோ சாய்ஸ் ஃபில்லிங்க்கு 3 days எடுத்துக்கும். தென் ஜென்ரல் அலாட்மெண்ட் நடக்குது. தென் கன்ஃபார்ம் அலாட்மெண்ட், இது ரெண்டுமே வந்து 2 daysக்கு நடக்குது. தென் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா அதுலேருந்து நம்ம என்ன காலேஜ் நமக்கு கிடைச்சிருக்கோ அதை அக்செப்ட் அண்ட் ஜாயின் பண்ணுறோம். அக்செப்ட் அண்ட் ஜாயின் பண்ணுறதுக்கு ஜாயினிங் விண்டோக்கு 5 days அவங்க டைம் கொடுக்குறாங்க. எது கொடுக்குறாங்கன்னா பேமெண்ட் ஆஃப் ஃபீஸ் அட் காலேஜ்க்கு அவங்க 5 days டைம் கொடுக்குறாங்க. தென் பேமெண்ட் ஃபீஸ் நம்ம வந்து பண்ணலை அப்படின்னு சொன்னோம்னா நம்ம என்ன பண்ணோம், நம்ம வேகன்சிக்கு வந்து 1 day அவங்க வெயிட் பண்ணிவிட்டு சீட் மேட்ரிக்ஸை அப்டேட் பண்ணிடுவாங்க, நம்மளோட சீட்டை கேன்சல் பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட்டு அக்செப்ட் அண்ட் அப்வர்ட். ஸோ அக்செப்ட் அண்ட் அப்வர்ட்னா நான் வந்து என்னோட காலேஜை நான் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறேன், பட் நான் வந்து அப்வர்டுக்காக வெயிட் பண்ணுறேன் அப்படின்னா அதுக்கும் ஃபீஸ் பேமெண்ட் 5 days வெயிட் பண்ணுவாங்க. ஸோ பேமெண்ட் ஆஃப் ஃபீஸ்க்காக வெயிட் பண்ணிவிட்டு அக்செப்டில் இருக்கும். தென் ஃபீஸ் நம்ம பே பண்ணலை அப்படின்னு சொன்னோம்னா அப்வர்டு அந்த சீட் மேட்ரிக்ஸை வந்து அப்டேட் பண்ணிவிட்டு அப்வர்டுக்காக நம்ம வெயிட் பண்ணலாம். தென் டிக்ளைன் அண்ட் அப்வர்ட். ஸோ டிக்ளைன் பண்ணிட்டோம் அப்படின்னா எனக்கு அந்த சீட் வேண்டாம், எனக்கு கிடைச்ச சீட் வேணும், நான் அப்வர்டுக்கு மூவ் பண்ணுறேன். தென் அப்வர்ட் ஆர் மூவ் டு நெக்ஸ்ட் ரவுண்ட், நான் அப்வர்ட் பண்ணிக்கிறேன், நெக்ஸ்ட் ரவுண்ட் போய்க்கிறேன் அப்படின்றது. இது எல்லாமே சேர்ந்து எங்கே போகுதுன்னா ரன் அப்வர்ட் மூவ்மெண்ட் ஃபார் அப்வர்ட் ஆப்டட் பெய்ட் கேண்டிடேட்ஸ் அண்ட் ப்ரொவைட் அலாட்மெண்ட் ஆர்டர். ஸோ அப்வர்ட் மூவ்மெண்ட்டுக்குள்ளே போயிட்டு அங்கே நமக்கு சீட் அலாட் பண்ணிட்டாங்கன்னா அப்போ அலாட்மெண்ட் ஆர்டர் வந்து நம்ம கொடுத்துருவாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இன்னொரு அடுத்த ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா டிக்ளைன் அண்ட் மூவ் டு நெக்ஸ்ட் ரவுண்ட். நான் வந்து எனக்கு வந்து கிடைச்ச சீட்டை நான் டிக்ளைன் பண்ணிவிட்டு நான் நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு போகிறேன்னா நெக்ஸ்ட் ரவுண்ட் இருந்துச்சுன்னா அவைலபிள்னா மூவ் ஆகும். இல்லை டிக்ளைன் அண்ட் குவிட் அப்படின்னா நான் டிக்ளைன் எனக்கு வேண்டவே வேண்டான்னு சொல்லி நான் கவுன்சிலிங்கை குவிட்டும் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து கவுன்சிலிங் ப்ரொசீஜர், ஒரு ரவுண்டுக்கான கவுன்சிலிங் ப்ரொசீஜர் நடக்குது. ஸோ கவுன்சிலிங் ப்ரொசீஜர் அந்த ரவுண்ட் 1ல் என்னெல்லாம் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாய்ஸ் ஃபில்லிங் நடக்குது. ஃபஸ்ட்டு ரவுண்ட் 1ல் சாய்ஸ் ஃபில்லிங் நடக்கிறோம். தென் அலாட்மெண்ட் ஆஃப் கன்ஃபர்மேஷன் ஆப்ஷன், என்ன கன்ஃபர்மேஷன் நம்ம பண்ணுறோம் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸை வந்து அலாட்மெண்ட் பண்ணுறாங்க. ஸோ டிக்ளைன் அண்ட் மூவ் டு நெக்ஸ்ட் ரவுண்ட், நம்ம டிக்ளைன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ரவுண்டு மூவ் பண்ணுறோம். அக்செப்ட் அண்ட் டவுன்லோட் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் பே ஃபீஸ் அட் யூசி. நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், நான் வந்து எனக்கு நான் என்னோட கிடைச்ச காலேஜை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், இல்லைன்னா நான் அப்வர்டும் பண்ணிக்கிறேன். ஸோ ரெண்டுக்குமே நான் என்ன பண்ணணும், ஃபீஸை பே பண்ணணும். டிக்ளைன் அப்படின்னா அப்வர்ட், எனக்கு இந்த நாங்கள் கிடைச்ச காலேஜ் வேணும், நான் அப்வர்டுக்கு வெயிட் பண்ணுறேன்னா டிக்ளைன் அண்ட் அப்வர்ட். தென் அப்வர்ட் டு மூவ் அப்வர்ட் ஆர் மூவ் டு நெக்ஸ்ட் ரவுண்ட், நான் அப்வர்ட் டேரெக்டாக அப்வர்ட் கொடுத்துட்டு நான் நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு மூவ் பண்ணிக்கிறேன். தென் அக்செப்ட் அண்ட் ஜாயின் அப்படின்னா
ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் கிடச்சிச்சின்னா நான் வந்து ரிப்போர்ட் டு காலேஜ்க்கு நான் இப்போ ஃபீஸை பே பண்ணுறேன், இல்லைனா டிக்ளேர் அண்ட் குவிட்னா நான் வந்து ப்ராசஸ் வெளியில் போய்க்கிறேன். ஸோ இதெல்லாம் சேர்ந்து எனக்கு அப்வர்ட் மூவ்மெண்ட், இதை நம்ம அக்செப்ட் அண்ட் அப்வர்டு, டிக்ளேர் அண்ட் அப்வர்டு அண்ட் அப்வர்ட் டு மூவ் டு நெக்ஸ்ட் ரவுண்ட் இல்லைங்க அப்வர்ட் மூவ்மெண்ட்டுக்குள்ளே போகுது. ஸோ அங்கே வந்து சீட் அலாட் ஆச்சு அப்படின்னா ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட்டை டவுன்லோட் பண்ணிவிட்டு நான் வந்து காலேஜுக்கு ஃபீஸை கட்டிக்கலாம், ரிப்போர்ட் டு காலேஜ் கொடுத்துட்டு, இல்லை அப்படின்னா நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு மூவ் ஆகிக்கலாம். ஸோ இதுவும் வந்து ஒரு ஓவரால் கவுன்சிலிங் ப்ரொசீஜர். ஸோ இந்த ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து தென் கவுன்சிலிங் ஸ்கெடியூல். ஸோ கவர்மெண்ட்டில் வந்து என்ன இருக்குது 7.5% எப்படி கொடுத்துருக்காங்க, தென் வெக்கேஷனல் அண்ட் ஜெனரல். ஸோ இதில் எப்படி ஸ்கெடியூல் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத லிஸ்ட் அவுட், அந்த டேட்டை வந்து லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் மார்க்ஸ். ஸோ 1, 2, 3 கட் ஆஃப் மார்க்ஸ் யார் வந்து எலிஜிபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கட் ஆஃப் மார்க்ஸை வந்து இங்கே நான் டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். ஸோ குவாலிஃபைங் எக்ஸாம் பாஸ் இந்த ஹெச்எஸ்சி அகாடமிக் +1 and +2 ஆர் ஈக்குவல் டு மினிமம் ஆவரேஜ் பர்சன்டேஜஸ் கிவன் பிலோன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஜென்ரல் கேட்டகரியில் 45% இருக்கணும், பேக்வர்ட் கிளாஸஸில் வந்து 40% இருந்தால் போதும், எம்பிசி எஸ்சி எஸ்டி எல்லாருக்குமே 40% வந்து மினிமம் மேத்தமெட்டிக்ஸ் ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி டுகெதர் சேர்த்து நமக்கு வந்து மினிமம் ஆவரேஜ் இவ்வளோ இருக்கணும். ஸோ அதான் கட் ஆஃப் மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி தான் வெக்கேஷனல் கோர்ஸஸ்க்கும். தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸோ நெக்ஸ்ட் நான் பார்க்க போகிறது டிஎன்இஏ அட்மிஷன் ப்ராசஸோட எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா என்னென்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ என்ன ஃபஸ்ட்டு வந்து நேட்டிவிட்டினா அவங்க தமிழ்நாடு கேண்டிடேட்ஸ் தமிழ்நாட்டில் படித்த பசங்க என்னென்ன படித்து வச்சுக்கணும், 8th 9th 10th 11th 12th 5 years வந்து தமிழ்நாட்டில் கண்டினியூஸாக படித்த பசங்களுக்கு வந்து நம்ம நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்லாம் ப்ரொடியூஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. we are eligible to apply for the TNEA admission. தென் அடுத்து எனி ஆஃப் த ஒன் தமிழ்நாடு நேட்டிவ் கேண்டிடேட்ஸ் அவங்க வந்து 8th 9th 10th 11th 12th எங்கே படிச்சிருந்தாலும் சரி, ஈக்குவலண்ட் எக்ஸாமினேஷன் ஆஃப் ஸ்கூல் அவுட் சைட் தமிழ்நாட்டில் படிச்சிருந்தாலும் அவங்களும் அப்ளை பண்ணலாம். அவங்க வந்து நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டை ப்ரொவைட் பண்ணணும். தென் சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் அவங்களும் அட்மிஷனுக்கு அப்ளை பண்ணலாம். அவங்க வந்து 5 years வந்து நம்ம அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணும்போது அவங்க 5 years வந்து இங்கே கண்டினியூஸாக சர்வ் பண்ணதுக்கான சர்டிஃபிகேட்ஸ் வந்து அவங்க ப்ரொவைட் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸோ பப்ளிக் செக்டரில் கவர்மெண்ட் ரெகக்னைஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸில் படித்த சில்ட்ரன்ஸ் வந்து அவங்க வந்து என்ன பண்ணணும்னா ஃபாஸ்ட் 5 yearsக்கு அவங்களோட சர்டிஃபிகேட் என்ன டேக்ஸ் ரிட்டர்ன், பிஎஃப் ஸ்லிப்ஸு இதெல்லாம் வந்து அவங்க 5 years நாங்கள் இங்கே ஒர்க் பண்ணியிருக்கோம் அப்படின்ற பப்ளிக் செக்டரில் ஒர்க் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற சர்டிஃபிகேட்ஸை வந்து அவங்க வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும். அதே மாதிரி தமிழ்நாடு கேடர் ஆஃபீஸர்ஸ் ஆர் எலிஜிபிள் டு அப்ளை. அவங்க வந்து செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார் த பேரண்ட் வந்து இனஃப். தென் அதர் ஸ்டேட் கேண்டிடேட்ஸு அவங்க வந்து 8th 9th 12th எல்லாம் படிச்சிருந்தாங்கனாலும் அவங்களும் வந்து அப்ளை பண்ணலாம். ஆனால் அவங்க நேட்டிவ் சர்டிஃபிகேட் வந்து அதர் கேண்டிடேட்ஸு அதர் ஸ்டேட் கேண்டிடேட்ஸு 8th 9th 11th 12th எல்லாமே வந்து 5 yearsக்கு கண்டினியூஸாக நம்ம தமிழ்நாட்டிலே படிச்சிருந்தாலும் அவங்களுக்கு நேட்டிவ் சர்டிஃபிகேட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா ஸ்ரீலங்கன் தமிழ் ரெஃப்யூஜியாக இருந்தாங்க அப்படின்னு சொன்னோன்னா அவங்களோட ஐடென்டிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்டை ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆஃப் தாசில்தார்லேருந்து நம்ம சைன் பண்ணி நம்ம அவங்க சர்டிஃபிகேட் ப்ரொடியூஸ் பண்ணணும். அப்படி அவங்க வந்து ரெஜிஸ்டர்ட் ரெஃப்யூஜி இல்லை அப்படின்னு சொன்னோன்னா அவங்க ஒரிஜினல் பாஸ்போர்ட், வீசா அண்ட் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து ஒரு லெட்டர் ரெஜிஸ்டரை வந்து அவங்க வந்து சப்மிட் பண்ணணும். தென் ஓவர்சீஸ் சிட்டிசன்ஸ் ஆஃப் இந்தியா. ஸோ ஓவர்சீஸ் சிட்டிசன்ஸ் ஆஃப் இந்தியா அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஓப்பன் கேட்டகரி அப்படிங்கிற ஓப்பன் கேட்டகரியில் தான் வந்து அவங்க வந்து பெர்மிட் பண்ண முடியும், பெர்மிட் பண்ணுவாங்க. ஸோ அவங்க ஃபாரின் கண்ட்ரிஸ் overseas Indian of India, persons of Indian origin card holders who are born in foreign country after 4/3/2021 அப்புறம் பிறந்த எல்லாரையுமே வந்து ஸோ டியூரிங் த ப்ராசஸ் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் நம்ம வந்து அப்லோட் பண்ண வேண்டியது இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10th மார்க் ஷீட்டு, HSC ஃபஸ்ட் இயர் +1 மார்க் ஷீட்டு, HSC செகண்ட் இயர் +2 மார்க் ஷீட்டு ஆர் ஈக்குவல் சர்டிஃபிகேட்ஸு, தென் ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட், ஸோ TC ஃப்ரம் த ஸ்கூலு, தென் டீட்டெயில்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டடிட் ஃப்ரம் 6 to 12 ஸ்டாண்டர்ட். 7.5% நம்ம கவர்மெண்ட் ஸ்கூல் ரிசர்வேஷனாக இருந்துச்சுன்னா நம்ம அந்த கவர்மெண்ட் ஸ்கூலோட 6 to 12 படித்த வரைக்கும் இருக்க அந்த டீட்டெயில்ஸை வந்து நம்ம கொடுக்கணும். தென் பெர்மனன்ட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், ST, SC, SCA, MBC, DNC என்ன கேட்டகரியில் அவங்க வர்றாங்களோ அந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நம்ம கொடுக்கணும். தென் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்
ஒன்லி இன் எலக்ட்ரிக் இதெல்லாம் வந்து ஒன்லி இன் எலக்ட்ரானிக் ஃபார்ம் டிஜிட்டலி சைன்ட் சர்டிஃபிகேட்டாக தான் நம்ம கொடுக்கணும், நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்லாம். தென் இன்கம் சர்டிஃபிகேட் இஃப் அப்ளிகபிள், ஏதாவது நம்ம வந்து ஸ்காலர்ஷிப் ஏதோ வந்து நம்ம நம்ம எடுக்க போகிறோம் அப்படின்னு சொன்னோம்னா அதுக்கு நம்ம இன்கம் சர்டிஃபிகேட் நம்ம ப்ரொவைட் பண்ணணும். தென் ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் யார் கேட்குறாங்களோ, யார் ஃபஸ்ட் கிராஜுவேட்னு சொல்லி அதுக்கான சர்டிஃபிகேட்டை நம்ம வந்து கவர்மெண்ட்லேருந்து வாங்கி நம்ம கொடுக்கணும். தென் ஸ்ரீலங்கன் தமிழ் ரெஃப்யூஜி சர்டிஃபிகேட் இது தேவைன்னா நம்ம ஸ்ரீலங்கன் இதுலேருந்து நம்ம படிக்க போகிறாங்கன்னா அவங்கள அதோட ரெஃப்யூஜி சர்டிஃபிகேட் கொடுக்கணும். தென் கேண்டிடேட்ஸ்க்கு அப்ளைட் ஃபார் ஸ்பெஷல் ரிசர்வேஷன் பண்ணுறவங்க ரெலவென்ட் சர்டிஃபிகேட்ஸ், அதாவது எக்ஸ் சர்வீஸ்மேன்னா அவங்களோட அது சர்டிஃபிகேட் கொடுக்கணும். டிஃப்ரெண்ட் ஏபிள் பர்சன்ஸ்னா அதோட சர்டிஃபிகேட் மெடிக்கல் சர்டிஃபிகேட்ஸை கொடுக்கணும். தென் ஸ்போர்ட்ஸ் பர்சன்னா அவங்க அச்சீவ்மெண்ட்ஸ் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட்ஸை நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணணும். ஓகே, ஸோ ரிசர்வேஷன் ஆஃப் சீட்ஸ். ஸோ எப்படி வந்து சீட்ஸ் வந்து ஸ்ப்ளிட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓப்பன் காம்படிஷனில் 31% வந்து ஸ்ப்ளிட் ஆகுது. தென் பேக்வர்ட் கிளாஸ்க்கு 26%, பேக்வர்ட் கிளாஸ் முஸ்லீம்க்கு 3.5%, மோஸ்ட் பேக்வர்ட் கிளாஸ் எம்பிசி அண்ட் டீநோட்டிஃபைட் கம்யூனிட்டிஸ்க்கு 20% ஆஃப் சீட் வந்து இதாகுது. தென் ஸ்கூல் ஷெட்யூல்டு கேஸ்ட்டு 15%, ஷெட்யூல்டு கேஸ்ட் அருந்தது எஸ்க்கு வந்து 3% அண்ட் ஸ்கெடியூல் ட்ரைபுக்கு 1%. ஸோ 100% எப்படி வந்து நம்ம ஸ்ப்ளிட் அப் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத இந்த சீட்டில் கொடுத்துருக்கோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கேட்டகரியும் இருக்குது, அதாவது எக்ஸ் சர்வீஸ்மேனோட சன் ஆர் டாட்டராக இருக்கலாம். ஸோ பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டிஸ் பர்சன்ஸ் வித் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டிஸுக்கு ஸ்பெஷல் ரிசர்வேஷனும் இருக்குது. தென் ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்குரிய இதுவும் ரிசர்வேஷன் கோட்டாவும் நமக்கு வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ இயர்லி ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டி காலேஜோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து இது அண்ணா யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கிண்டி கேம்பஸ். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டைம் பேயபிள் ஃபீஸ் வந்து 9,800 போட்டிருக்காங்க. தென் காஷன் டெபாசிட் 7,000 கட்ட வேண்டியது இருக்கும். தென் செமஸ்டர் ஃபீஸ் வந்து 15,200 போட்டிருக்காங்க. தென் டோட்டல் ஃபீஸஸ் வந்து 32,000 போட்டிருக்காங்க. தென் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் போடிநாயக்கனூரில் வந்து எப்படி வந்து கவர்மெண்ட் காலேஜஸில் எப்படி புரியுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒன் டைம் ஃபீஸ் பேபிள் வந்து 265 தான். தென் காஷன் டிபாசிட் வந்து 1000 ஆட் பண்ணியிருக்காங்க. தென் ஒன் டைம் அண்ணா யூனிவர்சிட்டி ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 2,050. தென் காலேஜ் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 7,065 அண்ட் டோட்டல் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 10,380. தென் தியாகராஜா இன்ஜினியரிங் காலேஜஸில் எப்படி வந்து உங்களுக்கு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து டைப் ஃபீ அமௌண்ட் வந்து தனித்தனியாக போட்டாங்க. ஸோ ஜிஏ ஜெனரலுக்கு 17,200 வந்து ஃபஸ்ட்டு ஃபீ அமௌண்ட் பெர் இயர் கட்டணும். தென் ஃபஸ்ட்டு கிராஜுவேட்டாக இருந்தால் 7,200 4,000 மைனஸ் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ அதே மாதிரி எஸ்சி எஸ்டிக்கு வந்து கம்மி பண்ணியிருக்காங்க. தென் ஜென்ரலுக்கு ஷெடியூல் எஸ்எஸ் கேட்டகரி பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஹாஸ்டல் ஃபீஸ் வந்து தனியாக, ஸோ ஹாஸ்டல் ஃபீஸ் வந்து செப்பரேட்டாக இருக்கும். தென் இது வந்து ஒரே ஒரு காலேஜுக்குரிய நான் எஸ்எஃப்க்கு செல்ஃப் ஃபினான்ஸ் காலேஜஸ்க்கு ஒரே ஒரு காலேஜுக்குரிய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் மட்டும் நான் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பார்த்திங்கன்னா நமக்கு ஓவரால் நமக்கு டியூஷன் ஃபீஸ் எல்லாமே, டியூஷன் ஃபீ, டெவலப்மெண்ட் ஃபீ, அதர் சார்ஜஸ், காஷன் டெபாசிட், டிரான்ஸ்போர்ட், ஹாஸ்டல்னு எல்லாம் சேர்த்து உங்களுக்கு வித்தவுட் ஹாஸ்டலாக இருந்தால் 1,89,000 ஜென்ரல் கோட்டாவுக்கு வருது. வித் ஹாஸ்டலாக இருந்தால் 1,35,000 வந்து 2,74,200 வந்து வித் ஹாஸ்டலாக இருந்தால் ஒரு பிரான்ச்சஸ் படி புரியுது. ஸோ பிரான்ச்சஸில் பயோ, சிவில், சிஎஸ்சி, சிஹெச்இ, கெமிஸ்ட்ரி, சிஇசிஇ, IEEE, ஐடி, மெக்கானிக்கலுக்கு உங்களுக்கு இந்த அவ்வளோ ஃபீஸ் வாங்குறாங்க. ஜென்ரலுக்கு எவ்வளோ வாங்குறாங்க, ஃபஸ்ட் கிராஜுவேட் ஃபீஸ் எவ்வளோ இருக்குது, எஸ்சி எஸ்டிக்கு எவ்வளோ இருக்குது. ஸோ கவர்மெண்ட் ஸ்டூடெண்ட்டுக்கு 7.5% ரிசர்வேஷனில் போனோம்னா நமக்கு ஃபீஸ் வந்து கிடையாது. ஸோ ஃபீஸ் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து அதுக்கு வந்து நம்ம கோர்ட்டில் அப்பீல் பண்ணலாம். தென் அதே மாதிரி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டிஎஸ் ஆட்டோமேஷன் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், ஆட்டோமொபைலுக்கு இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜென்ரலுக்கே வந்து 1,84,200 வித்தவுட் ஹாஸ்டலில் வருது. 2,69,200 வந்து வித் ஹாஸ்டலில் வருது. ஸோ இது மாதிரி ஃபஸ்ட் கிராஜுவேட்ஸ்க்கும் பிரிச்சிருக்காங்க. ஸோ மரைன் இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா மரைன் இன்ஜினியரிங் இட் மஸ்ட் பி ஹாஸ்டல். ஸோ ஹாஸ்டலில் ஜென்ரலுக்கு பார்த்தீங்கன்னா 3,39,200 வந்து ஜென்ரல் கேட்டகரிக்கு ஆகுது. ஃபஸ்ட் கிராஜுவேட்டுக்கு 3,14,200 ஆகுது. எஸ்சி எஸ்டிக்கு 2,89,200 ஆகுது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிஎன்இஏ பற்றின ஒரு ப்ரோஷர் அனாலிசிஸ், ஒரு ஷார்ட் அண்ட் இதுவாக நம்ம பார்த்துருக்கோம். இது வந்து நம்ம ஒரு டிஎன்இஏல நம்ம வந்து ஒரு ப்ராசஸ் பண்ணுறதுக்கு நம்ம ஸ்டூடெண்ட்ஸை நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸையோ நமக்கு தெரிஞ்சவங்களையோ இல்லை நம்ம பிள்ளைங்களையோ நம்ம சேர்க்குறதுக்கு இது வந்து உங்களுக்கு ஒரு சின்ன வழிகாட்டியாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ.